ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு DIY ஆர்கனைசர் தாங்க உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆர்கனைசர் செய்கிறதுக்காக நான் எடுத்திருக்கிற திங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சன்ஃபீஸ்ட் யிப்பி நூடுல்ஸ்க்காக இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க, பிளாஸ்டிக் பிளேட்ஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதை தான் எடுத்திருக்கேன். இது நல்லா ஸ்டெடியாக நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ ஆர்கனைசர் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா எழுதாத ஸ்கெட்ச் பென்சில்ஸ் கேப்போடு எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி 2 பொருள் இருந்தால் போதும், நம்ம இந்த ஆர்கனைசர் செஞ்சிடலாம். இது வந்து பேப்பர் பிளேட்டில் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக் பிளேட்ஸ், ஓல்ட் பிளேட்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை லோ காஸ்ட்டில் ஏதாவது பிளேட்ஸ் நீங்கள் வாங்கினீங்கனாலும் ஓகே. அதுக்கப்புறம் இது ஒட்டுறதுக்காக க்ளூ கன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தாங்க திங்ஸ். ஸோ நமக்கு எவ்வளோ ரேக்ஸ் வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் பிளேட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 அடுக்கு தான், அதாவது 3 ரேக்கு தான் வைக்கிறேன், அதுக்கு மேலே வைக்கல. ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் பிளேட், நம்ம ஒரு சப்போர்ட்காக இந்த ஸ்கெட்ச் பென்ஸ் தான் வைக்கிறோம். அப்படின்றனால நம்ம 2, 3க்கு மேலே போனோம்னா கண்டிப்பாக ஷேக் ஆகும். ஸோ 2, 3 அதுக்கு மேலே வேண்டாம். நல்லா லைட் வெயிட் திங்ஸ் வைக்கிறதுக்கு 3 லேயர் வரைக்கும் போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோங்க. அதோட பாட்டம் ஏரியாவில் இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கீழே பிளேட்டில் வச்சு 2 பேரலல் சைட்ஸில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு எவ்வளோ லேயர் வேணுமோ நான் சொன்ன மாதிரி 2, 3 லேயருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 ஸ்கெட்ச் பென் தான் ஒரு சைடில் வைக்கணும், இல்லைனா நமக்கு கை வச்சு எடுக்க முடியாது, கண்டிப்பாக ஷேக் ஆகி கீழே விழுந்துடும். இந்த மாதிரி 2 ஸ்கெட்ச் பென்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இந்த க்ளூ கன் வச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் அமுத்தி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்டெடியாக நின்றுக்கும். அது வந்து ஷேக் ஆகாது. நீங்கள் வச்ச உடனே ஒரு ஷேக் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கீழே விழுந்துருங்க. அதனால் க்ளூ கன் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அதே மாதிரி சேம் லைனில் இதே மாதிரி இன்னொரு 2 ஸ்கெட்ச் எடுத்து இந்த மாதிரி கம் வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த 2 சைடு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சப்போர்ட்டுக்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு கை விட்டு எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு ஸ்பேஸ் வேணும். அதுக்காக இடம் அடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த 2 சைடு மட்டும்தான் வச்சுருக்கு. இப்படி போகிறதுக்காக, கை போகிறதுக்காக நமக்கு இந்த 2 சைடு தான் வச்சுருக்குங்க. ஸோ நீங்கள் சுற்றி வந்து வைக்கிறீங்க அப்படின்னா கை வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஷேக் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஒட்டினதுக்கப்புறம் மேலே பிளேட் வச்சு நம்ம வந்து இன்னொரு லேயர் கொடுக்குறோங்க. அந்த கேப்பில் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் க்ளூ கன் வச்சு கம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் எடுத்து மேலே வச்சுருங்க. அவ்வளோதான், நல்லா 2 சைட்லேயும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி 2 லேயர் வரைக்கும் வைக்கலாம். இது ஏன் 2, 3 லேயருக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக வெயிட் தாங்காது. இதில் வந்து வெயிட்லெஸ் திங்ஸ் தான் வைக்க முடியும். ரப்பர் பேண்ட், அப்புறம் கிச்சனில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா லைட்டர், சிசர்ஸ், இல்லை வெயிட் விசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே லேயரில் வச்சுக்கலாம். சென்டர் லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூஸ், அப்புறம் வந்து நம்ம கவுண்டர் டாப் துடைக்கிற கிளாத் அதெல்லாமே வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே டாப்பில் விசில்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறது மேலே லேயர்ஸ் போகும்போது லைட் வெயிட்டாக வைக்கும்போது நல்லா ஸ்டெடியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 லேயர் வரைக்கும் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர் ரெடிங்க. இது வந்து நம்ம எப்படி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெயில் பாலிஷஸ் எல்லாம் வச்சுக்கலாம். சென்டர் லேயரில் கிட்ஸுக்கு தேவையான அந்த ரப்பர் பேண்ட்ஸ், பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சென்டர் பார்ட்டில் வச்சுக்கலாம். மேலே இருக்கிற டாப் லேயரில் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்ஸ், அந்த மாதிரி மஸ்காராஸ், ஐலைனர்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். எல்லாமே கை எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ எந்த ஏரியாவில் வேணாலும் நம்ம கை வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம
நம்ம 2 சைடில் மட்டும் ஸ்கெட்ச் பென்ஸ் கொடுத்துருக்கோம் சப்போர்ட்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் நீங்கள் நெயில் பாலிஷ் அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டானது வச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஷேக் இருக்கும். ஸோ வெயிட்டான திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பேண்ட்ஸ், கிட்ஸுக்கு வேணுன்ற அந்த ரப்பர் பேண்ட்ஸ், கிளிப்ஸ் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க. கிட்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கூலுக்கு போகிற திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு போகிற திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு தெரியும் இந்த பொருள் இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசராக இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அப்படி தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து கிச்சனுக்கு அப்படின்ற போது ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இதில் வைக்க வேண்டாம். லைட்டாக வந்து இந்த மாதிரி சிசர்ஸ், அப்புறம் கிச்சன் டிஷ்யூஸ் அதெல்லாமே நம்ம வச்சுக்கலாம். ஆயில் கண்டெய்னர்ஸ் வேண்டாங்க. கீழே பார்ட்டில் வேணால் வச்சுக்கோங்க, சென்டர்லேயும் அதுக்கு மேலே இருக்கிறது வேணாம். மேபி அது ஷேக் கொடுத்துச்சுன்னா கீழே விழுந்துடும். அதனால கீழே பிளேட்டில் ஆயில் கண்டெய்னர்ஸ் வைக்கிறதுனா வைக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விசில், சிசர்ஸ், அப்புறம் சொன்ன மாதிரி கிச்சன் கவுண்டர் கிளாத்ஸ் அதெல்லாமே வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நாள் கழித்து வேறு கலர் பிளேட்ஸும் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஸ்கெட்ச் பென் கலர்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். இது க்ளூகனில் பண்ணியிருக்கிறனால நம்ம ஈஸியாக கூட இதை எடுத்துடலாங்க. ஸோ இந்த ஆர்கனைசர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.